ஏன்னா இது 2வது முறையில் அது ஏற்கனவே ஒரு முறை முதல்ல வீட்டுல இருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்ட இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். சட்டமன்றத்திலே போய் அப்பாவை தேடுறாங்க. வீட்டுல போய் அம்மாட்ட கேட்டா தானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. பிஜேபிக்கு அவக்க கடுமையான ஒரு பயத்துல தான் இருக்கு. அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது இன்ன வரைக்குமே உங்களுக்கு. அதனால நயினார் மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அவதூறா பேசினாங்க, முதல்வரை தப்பா பேசிட்டாங்க, திரிஷாவை தப்பா பேசிட்டாங்க, டபுள் மீனிங்ல பேசிட்டாங்கன்னு ஒரு பிஜேபி கட்டுப்பாடுல தானே விஜய் இருக்காரு. விஜய் கட்டுப்பாடுல போலீஸ் வேணா இருக்கலாம், பாஜக கட்டுப்பாட்டில் தானே விஜய் இருக்கிறார். அவர் எப்படி ஒரு பாஜகவோட மாநில தலைவரை கைது செய்ய முடியும்? நீங்க புரோட்டோகால்ல எப்படி ஃப்ரண்ட் லைன் சீட் போட்டிருந்தீங்க சம்பந்தப்பட்ட நடிகைக்கும் அவங்க அம்மாக்கும், அவங்க அப்பா அம்மாவுக்கு போட்டீங்க, ரைட்டு. அது முழுக்க பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் சிஎம். நீ பாரு, என்னை அரெஸ்ட் பண்ணி பாரு, இல்லை என்னை கேள்வி கேட்டு பாரு, என்னை வழக்கு போட்டு பாருன்னு தானே கேட்குறாரு. விஜய் முதல்வர் ஒரு சல்யூட் பண்ணுறாரு, அவங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு சல்யூட் பண்ணுறாரு. சம்மந்தப்பட்ட நடிகை அவங்க அதுக்கு மேலே அவங்க உணர்ச்சிவசப்பட்டு அவங்க சல்யூட் பண்ணுற விஷயங்கள். அந்த நடிகை வர்றது சீட்டில் உட்காடுறாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா ஷோபா அவங்க இந்த சம்மந்தப்பட்ட நடிகையை பார்த்து சிரிக்கிறாங்க. பட் சந்திரசேகர் கண்டுக்கவே இல்லை, கொஞ்சம் கோபமாகவே இருக்காரு. தமிழ் நியூஸ் நேரல் கண்வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். சில தினங்களுக்கு முன்னதாக சட்டப்பேரவை கூடுறதுக்கு முன்னாடியே எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களை கைது செய்ய முற்பட்டாங்க. கேட்டால் அவர் டபுள் மீனிங்கில் பேசினாங்க, அவதூறா பேசிட்டாங்க முதல்வரை அப்படின்ற மாதிரியான பல செக்ஷன்ஸ், 9 செக்ஷன்ஸ், ரொம்பவே பயங்கரமான செக்ஷன்ஸ். இப்போ இன்னொரு சர்ச்சையான ஒரு விவகாரம் ஒன்று மாட்டிருக்கு. ஒன்று பாஜகவுனோட மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சர்ச்சைக்குரிய வகையில் அவர் பேசியிருக்கிறாரு முதல்வரை பார்த்து. இப்போ அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே ரொம்ப கடுமையான ஒரு கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இது இரட்டை அர்த்தம்லாம் கிடையாது, நேரடியான அர்த்தம் தான். இதுக்கு நீங்க எப்போ கைது செய்ய போறீங்க? பாஜக மாநில தலைவரை உங்களால தொட முடியுமா? அப்படி தொட்டா நீங்க பாஜகனா அப்ப நிச்சயமா அது தலைமை மோடி தான், அமித்ஷா தான். அப்போ நீங்க முடிஞ்சா இவங்களை கைது செஞ்சு பாருங்கன்னு இப்போ எதிர்கட்சிகள் சொல்லிட்டு வர்றாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்லை, என்னன்னா இது 2வது முறையில் அது ஏற்கனவே ஒரு முறை ஒரு அப்பயும் ஓப்பனாக தான் பேசினார். அப்போ பேசிட்டு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டார். நல்லா தவறாக நான் பேசலை, யதார்த்தமாக பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். திரிஷா வீட்டிலேருந்து வெளியே வாங்க, நீங்கள் வெளியே வாங்க முதல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தவிக தலைவர் விஜய் திரிஷா வீட்டிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். அதுக்கு அப்புறம் அவர் வருத்தம் தெரிவித்து விட்டார்னு வச்சுங்களேன், அது முடிஞ்சிச்சு. பட் இந்த விஷயம் ஒரு மீட்டிங்லேயே ஒரு சட்டமன்றத்தில் எப்படி நீங்கள் அப்பாவை தேட முடியும்? வீட்டில் போய் உங்கள் அம்மாட்ட கேளுங்க, அப்பா எங்கே, யார் அப்பா அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். இதுதான் இப்போ ஒரு பெரிய சர்ச்சை ஆயிருக்கு. அதில் பிஜேபி தரப்பில் சிலர் அதை வேறு மாதிரி இல்லை சாதாரணமாக சொல்லியிருக்காரு, இதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறதையும். பட் சிலர் இல்லை மெயினார் பேசின வார்த்தைகள் பெரிய வார்த்தை, போய் அம்மாட்ட போய் யார் அப்பான்னு கேட்டிங்கன்னா என்ன வார்த்தை அது, அதாவது ஒருத்தர் பர்சனல் அட்டாக் மாதிரி தெரியுது அப்படின்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். பிஜேபிக்கு தாவக்க கடுமையான ஒரு பயத்தில் தான் இருக்குது. அதிலெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது இன்ன வரைக்குமே. உங்களுக்கு உள்துறை அமைச்சர் அப்பாயின்மெண்ட் வாங்கலையே, அவர் சிஎம் போய் பார்க்கவே இல்லையே. 100 நாள் ஆயிடுச்சு. 100 நாள் ஆகி இதுவரை போய் தமிழக முதல்வர் உள்துறை அமைச்சரை பார்க்கவில்லை. அவர் பார்க்கறதுக்கு அவர் தவிர்த்துட்டு இருக்காரு, அப்பாயின்மெண்ட் தரல அவருக்கு. இதுதான் நிலைமை, அதில் மாற்றுக்கிறது கிடையாதுன்னு வச்சுக்கல. ஸோ அதனால பிஜேபிக்கு கடுமையாக பயப்படுது டிவிக்கு. அதனால நயினார் மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். புரியுதுங்களா? நீங்கள் எம்எல்ஏ 2 எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்ணீங்க, ஒரு எம்எல்ஏ ஓன் பெயிலில் வந்துட்டார், இன்னொரு எம்எல்ஏ கிட்டத்தட்ட 10 நாட்கள் சிறையில் இருந்தது பிறகுதான் வந்தார். அடுத்தடுத்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவதூறு பேசின விஷயத்த சொல்கிறேன். மற்ற கேஸு அதெல்லாம் வேறு. அவதூறாக பேசினாங்க, முதல்வரை தப்பாக பேசிட்டாங்க, திரிஷாவை தப்பாக பேசிட்டாங்க, டபுள் மீனிங்கில் பேசிட்டாங்கன்னு அங்கங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ், ஏதாவது அரசியல் விமர்சகர்கள் எல்லாத்தையுமே வழக்கு செய்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போது நயினாரை கைது செய்ய முடியுமா அப்படின்னு எல்லாமே கேட்குறாங்க. உண்மைதான், கைது செய்ய முடியாது. காவல்துறை முதல்வர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. எதிர்கட்சி தலைவரையே போய்
மறுநாள் சட்டமன்றம் நடக்க போது இன்னைக்கு வந்து கைது செய்ய முற்படுறாங்க. அவர் விஜய் வலுக்கட்டாயமா பிஜேபி அவங்க வந்து தஞ்சாவூர் வரைக்கும் கொண்டு போறாங்க. பிஜேபி பிஜேபி கட்டுப்பாட்டில் தானே விஜய் இருக்காரு. விஜய் கட்டுப்பாட்டில் போலீஸ் வேணா இருக்கலாம். பாஜக கட்டுப்பாட்டில் தானே விஜய் இருக்கிறார். அவர் எப்படி ஒரு பாஜகவோட மாநில தலைவரை கைது செய்ய முடியும்? பாஜக மாநில தலைவரை கைது செய்தால் கிட்டத்தட்ட டைரக்டாக ஃபைட் பண்ணுற மாதிரி ஆயிருமே, பிஜேபியோட சண்டை போடுற மாதிரி ஆயிருமே, மோடியோட சண்டை போடுற மாதிரி இருக்கும், அமித்ஷாவோட சண்டை போடுற மாதிரி இருக்கும். அது எப்படி பண்ண முடியும்? பால் கனகராஜ் இருக்காரு, இந்த அட்வொகேட், பாஜக அட்வொகேட், அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. யதார்த்தமாக பேசியிருக்காரு. அது தப்பா இல்லையா? அதில் ஒன்றும் பேசுனதில் எந்த வார்த்தையிலும் தவறா இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. இது வரைக்கும் இன்னும் பெரிய லெவலில் டிவிக்கே அதை ஒரு கண்டம் பண்ணல. அதில் நீங்கள் வழக்கு கைது அப்புறம் டிவிக்கே ஏன் ஐடிவிங் கூட இன்னும் பெருசாக ஒன்றும் கண்டம் பண்ணலையே. நீங்கள் புசி ஆனந்த், ஆதவ அர்ஜுன், நிர்மல்குமார்லாம் விட்டுருங்க. ஒரு லெட்டர் பேடு ஐடிவிங்கிற பேரில் அதில் கூட நீங்கள் வந்து விமர்சனம் பண்ண முடியலையே. யாரை? பாஜக மாநில தலைவர் நயினாரை. ஸோ அது நல்லாவே தெரியுது, பட்டமாக தெரியுது. பயப்படுறாங்க, பிஜேபிக்கு பயப்படுறாங்கங்கிறது அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதனால் அவர் வழக்கு பதிவு செய்து கைது செய்வாங்கங்கிறத நம்பணும் அவசியம் இல்லை, செய்ய மாட்டாங்க. அதுதான் உண்மை நிலை, அதுதான் இப்போதைய நிலை. காரணம் என்னென்னா, டிவிகேவுக்கு பிஜேபியோடைய அனுகிரகம் வேண்டும், அவங்களுடைய சப்போர்ட் தேவை. அவங்க பகிச்சிக்கிறதுக்கு வேலையே இல்லாக்கி, அதுதான் உண்மை. இப்போ நம்ம அரசியல் ரீதியா ஒரு விஷயத்த சொன்னோம். இப்போ பாஜகவுக்கு அவர் எப்பவுமே அவர் வந்து எதிராக வந்து அவர் பண்ண மாட்டாருங்க. பேச மாட்டார். அவர் வந்து பாஜக தாங்க அவர் வந்து இயக்குது அப்படின்னு நம்ம அரசியல் ரீதியா பேசிட்டோம். ஆனா இதுல சில டெக்னிக்கலா இன்டர்ஃபியர் பண்றாங்க. இப்போ உதயநிதி அவர்களா இருக்கட்டும், இதற்கு முன்னாடி அவதூறு பேசியவர்கள் எல்லாம் அந்த நடிகையை பற்றி ஒரு அவதூறா பேசினதுனால அவங்கள வந்து கைது செஞ்சிருக்காங்க, வழக்கு போட்டிருக்காங்க, இப்படிலாம் நடந்திருக்கு. ஆனா இப்போ வந்து அவங்க தாயார வந்து படித்து பேசிட்டாங்க, இப்படி வந்து இழிவா பேசியிருக்காங்க. அதனாலதான் வந்து அதை கூட பெருசா உதாசீனப்படுத்தாம அவர் வந்து கடந்து போய்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்களே, இது எப்படி பாக்குறது? உண்மைதான் கேம், இது நியாயம். அதாவது ஒரு பர்சனல்னா ரொம்ப ஒரு பர்சனலான விஷயம் அது. நீங்க சம்மந்தப்பட்ட நடிகையை பத்தி பேசுறீங்கல்ல, சொல்றீங்கல்ல, அது கூட வேற மாதிரி சொல்லலாம். பட் இது வந்து பர்சனல் அட்டாக். போய் ஏப்பா நீ போய் சட்டமன்றத்தில் கேட்குறிய, அப்பா எங்கன்னு நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றிய, அதை போய் சட்டமன்றத்தில் போய் கேட்குறிய, போய் உங்க அம்மாட்ட கேளு அப்படிங்கிற ஒரு வார்த்தை, புரியுதுங்களா? அதனால நல்லாவே தெரிந்து தான் பேசுகிறார் நயினார். நயினார் வந்து ஒன்றும் டங்க் ஸ்லிப்பு அப்படி இப்படிலாம் தவறுதலா இல்லை, வேற ஒன்று பேச வந்தால் அது வேற மாதிரி மாறிடுச்சுன்னா இல்லை, அவர் தெளிவாக தான் பேசுகிறார். சட்டமன்றத்தில் கேட்டீங்கன்னு எப்படி அப்பா பற்றி தேட முடியும்? நீ வீட்டுக்கு போய் தானே தேட முடியும். எப்பயும் உங்கள் அம்மாட்ட தானே கேட்கணும், அப்பா எங்க, யார் அந்த அப்பான்னு நீ அவர்கிட்ட தானே கேட்கணும் அப்படின்னு தான் சொன்னார். அதனால் அவர் மறைமுகமாக இல்லை, தெளிவாக தான் பேசியிருக்கிறார். பார்ப்போம், இது மாதிரி விஷயத்துக்கு அப்புறமாவது கொஞ்சம் உசிப்பேத்தி விஜய் கொஞ்சம் கோபப்பட்டு டக்குன்னு ஏதாவது வழக்கு பதிவு செய்து அரெஸ்ட் பண்ணுவாங்களாங்கலாம் தெரியலை. பண்ணியிருந்தா நேற்றே பண்ணியிருக்கணும். இனிமே பதிவு பண்ணி என்ன பண்ண போகிறாங்க? பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் வழக்கு இன்னும் கம்ப்ளைண்ட் இன்னும் பதிவு இது வரைக்கும் வழக்கு பதிவு செய்யலை. அதான் நம்ம சொல்லிட்டோமே, டிவிக்கே கூட பெருசாக கண்டம் பண்ணலையே கேம். இதில் ராஜ்மோகன் மட்டும் பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாங்க, இல்லை வரம்பு மீறி பேசுகிறாருன்னு சொல்லியிருக்காரு. வறுமையாக பேசுகிறாரு, அது சரியா இருக்காது அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் அது அடுத்த சர்ச்சை வந்துருச்சு. நீங்கள் புரோட்டோகாலில் எப்படி ஃப்ரண்ட் லைன் சீட் போட்டிருந்தீங்க, சம்மந்தப்பட்ட நடிகைக்கும் அவங்க அம்மாக்கும், அவங்க அப்பா அம்மாவுக்கு போட்டீங்க, ரைட்டு. அது வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் சிஎம், அவங்க ஃபேமிலியில் யார் யார் வர்றாங்கன்னு அவர்கிட்ட கேட்டு தான் நம்மளுக்கு வந்து சீட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, அங்கே இருக்க பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் ஃப்ரண்ட் லைனில், நேவல் ஆஃபீஸர்ஸு, ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸு, அந்த மாதிரி கேட்டகரியில் தான் அந்த ஃப்ரண்ட் லைனில் சம்மந்தப்பட்ட நடிகைக்கும் அவங்க அம்மாவுக்கும் அவங்க சீட்டு அரேஞ்ச்மெண்ட்டில் அவங்க இருக்காங்க, அப்பாவுக்கும். புரியுதுங்களா? அவங்க அப்பா அம்மா ரைட்டு, அது பிளட் ரிலேஷனு, அவங்க அப்பா அம்மா வர்றாங்க. அந்த நடிகையோட அம்மாவும் நடிகையும் வர்றாங்களே, ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்காங்களே, இது பெரிய சர்ச்சையாச்சு. அப்படி நீங்கள் இதெல்லாம் பேசுனீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு பேசுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து நயினாரை வந்து நீங்கள் டச் பண்ணீங்க, பேச ஆரம்பிச்சிங்கன்னா இதெல்லாம் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக வேறு மாதிரி ஆகும் கேள்வி. எதுக்கு தேவையில்லாமல் நம்ம ஏன் அவங்கள பற்றி பேசிக்கிட்டு?
இருக்கவே இருக்க எதிர்க்கட்சி டிஎம்கே. டிஎம்கே விமர்சனம் பண்ணுங்க, ஏடிஎம்கே விமர்சனம் பண்ணுங்க, வேலை முடிஞ்சிச்சு. ஏன் பிஜேபி ஏங்க நம்ம போய் தேவையில்லாம டச் பண்ணிட்டேன் விட்டுருங்க அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அவங்க. ஏன்னா பிஜேபி கேட்டால் கிட்டத்தட்ட கவர்னர் கேட்ட மாதிரி, எப்படி முன்வரிசையில் சம்மந்தப்பட்ட நடிகையும் அவங்க அம்மாவும் உட்கார வைக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா கவர்னர் கேட்குற மாதிரி அது. அது அவங்களுக்கு தெரியும் பயம். எப்படி அவங்களுக்கு சீட் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்தீங்க, அது யார் அந்த அனுமதி கொடுத்தா? சீஃப் மினிஸ்டருக்குன்னு அந்த தனி அதிகாரம் இருக்கா? அப்படி வந்து ஒரு இடம் கொடுக்கலாம். அதில் இருக்கு. ஆமாம் இருக்கு, அவங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு வந்து யார் யார் உங்கள் ஃபேமிலியில் வர்றாங்கங்கிறது அவர் தானே முடிவெடுப்பார். அவங்க அப்பா அம்மா போய் அவங்க சீட்டில் உட்கார முடியாது. யார் யாருக்கு சீட் யார் யார் அரேஞ்ச் பண்ணணும் அவர்கிட்ட கேட்பாங்க. அவர் சொல்லுவார், எங்கள் அப்பா அம்மா வர்றாங்க, எனக்கு வேண்டியவங்களாம் வர்றாங்கன்னு சொல்லுவோம். அப்படி தானே அவங்க 2 பேரும் வந்திருக்க முடியும். ஏங்க அவங்க அன்யூனிஃபார்மில் பிஎஸ்ஓ ஒரு அம்மா வந்து நிற்கிதுங்க பின்னாடி, சம்மந்தப்பட்ட நடிகையோட பின்னாடி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிஎஸ்ஓ மாதிரி ஒரு லேடி கான்ஸ்டபிள் நிற்கிறாங்க பின்னாடி. சம்மந்தப்பட்ட நடிகையை பார்க்குறப்ப யாராவது கிராஸ் பண்ணால் அந்த அம்மா ஒதுக்கி விடுது கையை காட்டி, இப்போ நவருங்குது. இதெல்லாம் யாருக்கு தெரியும்? இதெல்லாம் ஒரு பெரிய லெவலில். இதுக்கே நீங்கள் பிஜேபியை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா பிஜேபி அங்கே டச் பண்ணும். தேவையில்லாமல் ரிஸ்க்கு. கவர்னர் கூப்பிட்டு விளக்கம் கேட்பாரு, இந்த இதெல்லாம் பதில் எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத வேலை விடுங்க, நைனாட்டம் இருந்தாலும் பேசிட்டு போகிறாங்கன்னு இருக்காங்க அவங்க. அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்குது இல்லைக்கிமாங்க. நீங்கள் இதை பேசுனீங்கன்னா அங்கே யார் யாருக்கு ரூமு, ஏன்னா ஆக்சுவலாக தான் சொல்கிறேன், போன முறை முதல்வருடைய தனி செயலாளராக இருந்த தினேஷுக்கெல்லாம் தனியாக ரூம் இல்லை. இப்போ எல்லாத்துக்கும் ரூம் தனி, ஒவ்வொருத்தருக்கும் தனி ரூம். விஷ்ணு ரெட்டிக்கு தனி ரூம் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முதல்வருடைய ஆலோசகர்களுக்கெல்லாம் தனி ரூம் இங்கே கடந்த ஆட்சியில் எப்பயுமே இல்லை, யாருக்கும் இல்லை. அவங்களுக்கு ஒரு சீட்டு உட்காந்துக்குவாங்க, அவ்வளோதான். சிஎம் கூப்பிட்டாருன்னா போகிற மாதிரி ரூமே கொடுக்குறாங்க. ஜெகதீஷ் பழனிசாமிக்கு அதே மாதிரி விஷ்ணு ரெட்டிக்கு வருது. நேத்திய நிகழ்ச்சி ஃப்ரெண்ட் சீட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பிஜேபியை டச் பண்ணிங்கன்னா அவங்க உங்களை கேள்வி கேட்பாங்க, கவர்னர் கேட்பாரு, விளக்கம் கேட்பாரு. எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு நினைக்கிறாங்க. ஸோ அது அப்பட்டமாக தெரியுது. பிஜேபிக்கு பயப்படுது டிவிக்கு. விஜய் பயப்படுறாரு, அவ்வளோதான். இது ஒரே ஒரு லைன் தான், முடிஞ்சு போச்சு. அதனால அவர் ஒன்றும் பேசாமலாம் இருக்க மாட்டார். அவர் தெரிஞ்சு தானே பேசுகிறாரு. நீ பாரு, என்னை அரெஸ்ட் பண்ணி பாரு, இல்லை என்னை கேள்வி கேட்டு பாரு, என்னை வழக்கு போட்டு பாருன்னு தானே கேட்குறாரு நைனாரு. அது இந்த சினாரியோ எப்படி எனக்கு ஒப்பிட தோணுது அப்படின்னா, 2024 இந்த கட்சி ஆரம்பிக்கிறாங்க, 2026 ஆட்சியை பிடிக்கிறாங்க. இந்த இடைப்பட்ட 2 வருஷத்துல திமுக ஆட்சியில திமுக தாவேக எவ்வளவோ விமர்சனத்தை தொடுத்தாங்க, எவ்வளவோ நடந்துச்சு. திமுக ரியாக்ஷனே பண்ணாம அப்படியே விட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இப்போ இந்த கரூர் ஸ்டாம்பீட்ல இருந்து, அப்புறம் ஆதவர்ஜுன் அவனுடைய சர்ச்சைக்குரிய இந்த ட்வீட் ஜென்சி புரட்சி வரணும்னு சொன்னதுல இருந்து, இன்னும் பல விஷயங்கள் அவங்க எதுவுமே வந்து அப்போ அதே போல கடுமையான சொல்லாடல்கள முதல்வரையும் அதே போல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் கடுமையாக சாடினது, இதெல்லாம் எதுவுமே வழக்கே போடல, எதுவுமே பண்ணல. ஆதவர்ஜுன் சரி, இப்பயும் பாருங்க, இப்பயும் நீங்க சட்டமன்றத்துல 900 கோடின்னு ஒரு இஷ்யூவை பேசினாரு ஆதவர்ஜுன். ஏன் உங்க அப்பா வாங்கினாருன்னு கேட்டாருங்க, நேரடியா கேட்கிறாரு. உங்க அப்பா ஏன் கேட்டாரு, உங்க அப்பா ஏன் வாங்கினாரு, ஏன் உங்க மாமனார் கொடுத்தாருன்னா உங்க அப்பாட்ட போய் கேளு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. எச்சத்துக்கு உங்களுக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி தான் அவரோட பேச்சு. டிஎம்கே அட்டாக் பண்ணா பிஜேபி ரசிக்கும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால பிஜேபி என்ன பேசுறாலும் பிஜேபியை கண்டுக்கல அவங்க. டிஎம்கே நசுக்க பிஜேபி ரசிக்கும். இதுதான் நம்மளுடைய பெரிய பலம் அப்படின்னு டிவிக்கே நினைக்குது. கடந்த காலம் நடந்திருக்கு அப்படி. சரி, நீ சிபிஐ வழக்கு உடனே அவங்க தானே உதவி பண்ணி கொடுத்தது. சிபிஐ வழக்கு அவங்க தானே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் உடனே எப்படிலாம் போச்சு நம்ம பார்த்தோம். சிபிஐக்கு விஜய் நம்மளுக்கு என்னைக்குனாலும் பிரயோஜனமா இருப்பாருங்கிறதுனால தானே அவங்க பண்றாங்க. சம்மன் போயிட்டு வந்தவர், விசாரணைக்கு வெளியே வந்தவர், ஹெட் குவார்ட்டர்ஸ் சிபிஐ ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில மேலே காருடைய ஃப்ரண்ட்டை டோரை ஓப்பன் பண்ணிட்டு மேலே இன்னும் கையாட்டிட்டு வந்தாருங்க. வேற யாராலையும் பண்ண முடியாது. விஜய்க்கு அந்த அனுமதி கொடுக்கப்பட்டது. அதனால ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கு பிஜேபி அண்ட் டிவிக்கு. அதுதான். அதனால ஒரு காலத்திலையும் டிவிக்கே பிஜேபியிட உரசிக்காது, அவங்க கோவப்படுற மாதிரி நடந்துக்காது. அதுக்கு அடுத்தடுத்த சம்பவங்கள் நடக்குது. இன்னைக்கு ஒரு நேற்று நயினாருடைய பேச்சும் அது ஒரு எக்ஸாம்பிள், அவ்வளோதான்.
இது அவ்வளோ பெரிய ரிஸ்க்காக நம்ம எடுத்துக்க வேணாம். அது உண்மை தான். நாளைக்கு குஷ்பு கூட பேசலாம், நாளைக்கு மறுநாள் வானதி சீனிவாசன் பேசினாலும் அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏற்கனவே பேசிட்டாங்க அவங்கலாம். ஆனா இல்லை சொல்கிறேன், அதனால எத்தனை முறை பேசினாலும் அவங்களுக்கு அது பெருசாக எடுத்துக்காது. பட் நம்ம டிஎம்கே சைடில் பேசினா அது வேற மாதிரி. நீங்கள் ஆர்பி உதயகுமார் பேசினாரு, பயங்கரமாக பேசிட்டு இருக்காரு, கண்டிப்பாக ஆர்பி உதயகுமாரை அரெஸ்ட் பண்ணுவாங்க 100%. ஏன்னா அவர் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு, சம்மந்தப்பட்ட நடிகையை பற்றி பேசுறாரு, ஏதாவது ஒரு வார்த்தைகள் அரசை பேசிக்கிட்டே வந்து இருக்காரு. கடுமையா சாடுறாரு தொடர்ந்து. தற்கொலை படையாத்த ஆவும் மாறுவோம் அப்படின்னு சொல்லி நேத்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். இதெல்லாமே கூட கண்டிப்பா வன்முறையை தூண்டும் விதமாக பேசுறாருன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. தற்கொலை படைங்கிறது வார்த்தை பெரிய வார்த்தை இல்லையா உங்களுக்கு? அதனால கண்டிப்பா அதுக்கெல்லாம் டிவிக்கு தயாரா இருக்கும், பிஜேபியை கண்டுகொள்ளாது. அதுதான் உண்மை. இண்டிபெண்டன்ஸ் டேல நடந்த பல விஷயங்களும் ரொம்பவே ஒரு சர்ச்சைக்குரிய விவகாரமா பார்க்கப்பட்டது. நீங்க உங்க ஃபேமிலியை கூட்டு வர்றது ஒரு பக்கம், ஏன் ஒரு அந்நிய பெண் அவங்கள எதுக்கு நீங்க வந்து அந்த இடத்துல உட்கார வச்சு நீங்க அழகு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதுவும், அதே போல மீடியா அதுக்கு கொடுத்த அந்த கவரேஜ், அதுக்கு கொடுத்த முக்கியத்துவம், சுதந்திர தினத்தன்னைக்கு ஒரு ஒரு அணிவகுப்பு நடக்கும், அந்த இடத்துல தியாகிகளை வந்து போற்றுவாங்க, அவங்கள நினைவு கூறுவாங்க, இதெல்லாம் காலங்காலமா நடந்துட்டு இருந்துச்சு. கொடியேற்றக்கூடிய ஒரு உரிமையை கூட மாநில முதல்வர்களுக்கு பெற்று தந்தது கலைஞர். இப்படி பல சிறப்பு அம்சங்கள் கொண்டு அந்த நாளை வந்து மீடியாக்களும் அதே போல இந்த அரசு தரப்பும் வந்து முற்றிலுமா டைவர்ட் பண்ணி அது ஒரு பார்ப்பதற்கு ஒரு அருவருக்கத்தக்க ஒரு ஆக்கினாங்களோ. அன்எக்ஸ்பெக்டடா நடந்துச்சான்னு தெரியல. சந்திரசேகர் ஒயிட்ல வர்றாரு, அவங்க பச்சை கலர்ல சாரி காவியில வராங்க, காவி கலர்ல இவங்க ட்ரெஸ் போட்டு வந்ததா இருக்கட்டும், மூவர்ண கொடி அப்படின்னு மூவர்ண கொடின்னு அது ஒரு விமர்சனம் ஆயிடுச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் முதல்வர் வந்து ஒரு சல்யூட் பண்றாரு, அவங்க அப்பா அம்மாவை பார்த்து சல்யூட் பண்றாரு, சம்பந்தப்பட்ட நடிகை அவங்க அதுக்கு மேல அவங்க உணர்ச்சிவசப்பட்டு அவங்க சல்யூட் பண்ற விஷயங்கள். இன்னொரு சர்ச்சை என்னன்னா சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருது, இந்த மூவர்ண கொடிக்கு வந்து எல்லா அமைச்சர்களும் சல்யூட் வைக்கிறாங்க, நிர்மல் குமார் சல்யூட் வைக்கல அப்படிங்கிற ஒரு கருத்தும் வந்து அதுல புகைப்படம் வந்து பகிரப்பட்டு வருது. ஏன்னா அவர் வந்து RSS பின்னணி கொண்டவர், RSS ஒருபோதும் மூவர்ண கொடியை வந்து ஏத்துக்காது, அவங்க வந்து தனி கொடியை வந்து வச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவங்க RSS அலுவலகத்திலேயே வந்து இந்த மூவர்ண கொடியவே ஏற்றிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுது. எல்லாத்தையும் சொல்றேன் நானு, இந்த விஷயங்கள் எல்லாமே யாரையும் கேட்க முடியாது இந்த கவர்மெண்ட்ல. ஒன் மேன் ஷோ. விஜய் கோவப்பட்டாருன்னா மாத்திக்குவாங்க, விஜய் கண்டுக்காம போயிட்டாருன்னா அது யாரும் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்கிறேன் நான். விஜய்க்கு வருத்தப்படணும், அவர் விஜய் வருத்தப்படுறாரான்னு பார்த்துக்குவாங்க, அவ்வளோதான். மற்றபடி புரோட்டோகாலு இதுதான் கரெக்ட் அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் தாண்டி விஜய் ஒரு தனி மனிதனுடைய ஒரு ஆட்சி அது. அவர் வருத்தப்பட்டால் மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் மாறும். அவர் வேண்டாம் ஒன்றும் இல்லையே, ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு அவர் போயிட்டு இருக்கும்போது அதில் என்ன இருக்கு, யாரும் கண்டுக்க மாட்டாங்கல்ல. அது நேற்று நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ பெரிய அவருடைய முதல் நிகழ்ச்சி, கொடியேற்றி அவருடைய பேச்சு, இதெல்லாமே ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்க வேண்டிய நிலையில அந்த நடிகை வர்றது, அப்போ வந்து கரெக்டாக காரில் ஏறி அவங்க ஃப்ரண்ட்ல ஏறி உட்காடுறாங்க, சீட்டில் உட்காடுறாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷோபா அவங்க சிரிக்கிறாங்க, இந்த சம்மந்தப்பட்ட நடிகையை பார்த்து சிரிக்கிறாங்க. பட் சந்திரசேகர் கண்டுக்கவே இல்லை, கொஞ்சம் கோபமாகவே இருக்காரு, அது எல்லாத்துக்கும் தெரியுது. இந்த நடிகையும் அந்த அம்மா அவங்க அம்மாவும் வர்றப்போ அவர் கண்டுக்கவே இல்லை சந்திரசேகர், அவர் அப்படியே திரும்பிக்கிறார். அப்படி சோபா மேடம் மட்டும் சிரிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால மற்ற அந்த ஸ்பீச்சிலேருந்து என்ன யார் யாருக்கு விருது, என்ன விருது கிடைச்சது, ஸ்பீச்சோட என்ன ஹைலைட், எல்லாமே மாறி போச்சு. நீ சொன்ன மாதிரி எல்லாமே மாறி போச்சு. ஸ்பீச்சை பத்தி தான் நம்ம வந்து விவாதிச்சிருக்கணும், ஏதாவது என்ன பேசியிருக்கிறாங்க, ஒண்ணுமே பெருசா இல்லையே, முதல் பேச்சு ஒண்ணுமே இல்லை, ஒரு திட்டங்கள் சம்பந்தமா இல்லை, அலங்கார ஊர்திகள் என்னென்ன இருந்துச்சு, என்னென்ன நடந்துச்சு, இதை பத்தி தான் ஒரு காலத்துல பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அது தேர்தல் பிரச்சாரம் போலவும் அது ஒரு அரசியல் மேடை போலவும் சில கருத்துக்கள் ரொம்ப ஒரு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு செட்டிங் மாதிரியும் ஒரு ஷூட்டிங் மாதிரியும் இப்படியே நடந்துட்டே இருந்துட்டு இருந்தா அது ஒரு சரியான ஒரு அணுகுமுறையும் ஒரு சரியான சூழ்நிலையும் இல்லை. ஏன்னா நீ கல்வியாளர்கள், மூத்த அரசியல்வாதிகள்லாம் இதெல்லாம் ரசிக்க மாட்டாங்க. அவங்க எல்லாத்துக்கும் வேற அதுலயும் அரசியல் இன்னொரு அரசியல் என்ன பேசப்பட்டதுன்னா, இவங்க நம்ம சௌமியா அன்புமணி அவர்களுடைய தந்தையார்
கிருஷ்ணசாமி அவர்களுக்கு வந்து ஒரு தகைசால் ஒரு தமிழர் விருது வழங்கப்பட்டுச்சு. இதுல வந்து காங்கிரஸ் கூட்டணி தலைவர் அது ஒரு பக்கம் பார்க்கப்பட்டாலும், அதுலயும் ஒரு கூட்டணி கணக்கு இருக்கா? அதுலயும் வேற இன்னும் 100 ஏதேனும் இல்ல வந்து 100% வைக்கும் அதுல. என்னைக்குனாலும் விசிக வேற மாதிரி முடிவு எடுத்தால் கண்டிப்பா பிஎம்கே பாமக இருக்கு. கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் போயிட்டே இருக்காரு அவர். அதனால தான் நீங்க கிருஷ்ணசாமி எல்லாம் எப்படி இருக்காரு, ஹெல்த் எப்படி இருக்காருன்னு யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்துல அவரை தேடி அவருக்கு ஒரு விருது கொடுக்குது பாருங்க அந்த கவர்மெண்ட். ம். அதுல எவ்வளோ ஒரு 1000 அர்த்தங்கள் இருக்குல்ல இந்த விஷயத்துல. ம். நல்ல கண்ணை கொடுக்குறாங்க, சங்கரையா கொடுக்குறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தாண்டி கிருஷ்ணசாமியே அந்த லைன்ல வந்துட்டாரு. இப்ப விமர்சனம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் ஒன்றும் மாற்றம் இல்லை. அவர் எம்பி, முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். தலைவராக இருந்தவர், அதுலலாம் மாற்று கருத்து கிடையாது. இப்போதைக்கு அவருக்கு ஏன் தரணும் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி, சர்ச்சை, அரசியல். அதை தான் நம்ம பார்க்குறோம். அப்படி ஒன்றும் தேவையில்லையே, இந்த டைம்ல அவருக்கு தரணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ அதில் ஒரு அரசியல் கணக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஒரு பேச்சாத்தான் இருக்கு. அதில் மாற்றம் இல்லை. நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி ஐக்கியம், நன்றி.